ஏன்னா அவங்க கிராத்தில் மயங்கி கடந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய குர்ஆனுடைய ஆயத்துகளுக்கு மயக்கமானவங்க அவ்வளவு அழகாக இருக்குமா. ஆனால் இத்தனைக்கு இடையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஓதுறதெல்லாம் சத்தமாக ஓத மாட்டாங்க. ரொம்ப அந்த தேனீக்கள் அப்படியே ரிங்காரமிட்டு அந்த சவுண்டு ஒன்று வரும் பாருங்க, இந்த டோனில் தான் இருக்கும். அபூபக்கர் ரலியல்லாஹு தஹஜ்ஜுதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய கிராத்தை போய் கேட்பாங்களாம். பின்னால் நின்று கேட்டுட்டு அப்படியே உமர் ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு போய் உமர் ரலியல்லாஹுடைய கிராத்தை கேட்பாங்களாம். 2 கிராத்தையும் கேட்டுட்டு காலையில் 2 பேரையும் கூப்பிட்டு சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹுட்ட உங்கள் கிராத்துக்கு பின்னால் வந்தேன், என்ன இவ்வளவு மெதுவாக ஓதுறீங்க, இவ்வளவு மெதுவாக ஓதுறீங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? அஸ்மஅத்து மன் நாஜைத்து, நான் யாரோடு ரகசியமாக பேசிக்கொள்கிறேனோ அவனுக்கு இது கேட்கும் யா ரசூலல்லாஹ் அப்படின்னாங்க.